ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜானு. இந்த வீடியோவில் டிஎன்பிசி மேக்ஸ் சிலபஸை 30 to 40 டேஸ்க்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சிலபஸ் கிளியராக தெரிஞ்சுக்கிறது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிலபஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்னென்னா, எப்போவுமே கஷ்டமான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். ஃபஸ்ட்டு ஈஸியான இந்த சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். எப்போவுமே ஈஸிலேருந்து டிஃபிகல்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஸோ அடுத்து தேர்டு என்னென்னா, டெய்லி சின்ன சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் இந்த டாபிக் எடுத்துட்டேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடியதை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம நிறையா படிக்கிறோம், ஓவராக படிக்கிறத விட கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாயிண்ட் 4 நோட் கண்டிப்பாக மேக்ஸுக்குன்னு ஒன்று வச்சிடணும் தனியாக. ஏன்னா ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் டாபிக் வைஸ் டைப்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு டைப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது 1 or 2 சம்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸாம் டைம் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நோட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஃபார்முலாஸ் இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டீங்க அப்படின்னாலும், ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அது நீங்கள் படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கிற டாபிக் போகணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாயிண்ட் 5 என்னென்னா, மேக்ஸ்னாலே ப்ராக்டிக்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆவீங்க. ப்ளஸ் ஒரே டாப்பிக்காக இருந்தாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். அடுத்து பாயிண்ட் 6 ஷார்ட்டான ட்ரிக்ஸ் எல்லாமே கற்றுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் போடுறோம் அப்படின்னா ஒரு பேஜ் 2 பேஜ் ஆகும். அது கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாயிண்ட் 7 வீக்லி ரிவிஷன். இப்போ 1 வீக்காக நீங்கள் மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக வீக்லியிலேருந்து அதை ரிவிஷன் பண்ணி பார்த்துடணும். அடுத்து பாயிண்ட் 8 என்னென்னா, டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறது. கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் எந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது வீக்காக இருக்கிற டாபிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, யூடியூப் சேனல் நீங்கள் சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நிறையா யூடியூப் சேனலில் டாபிக் வைஸ் நம்மளுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுற சேனல் அப்படின்னா, த்ரோனா அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் கிருஷோபா அகாடமி அப்படிங்கிற சேனல் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, டெய்லி 2 hours கண்டிப்பாக மேக்ஸுக்குன்னு நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். எனக்கு மேக்ஸ் நல்லாவே வரும் அப்படின்னு இருந்தாலுமே கண்டிப்பாக 2 hours மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக முடியும். 2 ஹவர்ஸில் 1 hour கான்செப்ட்டுக்காக ஒதுக்குங்க. இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீ அப்படின்னா அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் படிங்க. அடுத்து 1 hour அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ளே சிலபஸ் எல்லாமே மேக்ஸில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாமே நீங்கள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.